வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வந்து பிறந்தாச்சு. நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம இறப்பு நோக்கி வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் இறப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெளிவாக தெரியும். ஒருவேளை அவங்க தெளிவாக தெரியாமல் இருந்தாலும் இறப்பு வந்து நிகழாமல் போகிறதில்ல. ஆனால் அப்படி தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் நமக்கும். அந்த வகையில் எனக்கு நான் சில கேள்விகளும் சில பதில்களும் நான் உணர்ந்தப்போ அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்குள்ளே இந்த மாற்றங்கள்லாம் நிகழும்போது அந்த என்னோடய உருவம், என்னோடய குரல், என்னோடய மொத்த இந்த பூமியை பார்க்குற பார்வை எல்லாமே நான் மாறும்போது ஆரம்பத்துலேருந்து நான் தேடினது என்ன எதுக்காண்டி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எப்போ அங்கே போவோம், இப்படிங்கலாம் எனக்கு ஒரு விதமாக நான் புக்கவோ இல்லை திருமந்திரம், திருப்புகழ் இந்த மாதிரி வந்து அவங்க நூல்களையோ உணராமல் நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் நான் ஏற்றுக்கணும்னு நினச்சேன். இது எனக்குள்ளே ஆழமாகவே இந்த கொஷின் இருந்துச்சு. நான் வந்து உங்களோட திருமந்திரத்தை படித்து உங்களோட திருப்புகளை பாடி வள்ளலாரோட திருவருட்பாவை பாடி தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேருந்து கற்றுக்க போகிறது ஒன்றும் இல்லை. இன்க்ளூடிங் அது அல்லாவாக இருக்கட்டும், அந்த குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், நம்ம பகவத்கீதையாக இருக்கட்டும், அவங்க வாயிலேருந்து சொன்னது. நான் அதை உணராத பட்சத்தில் நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை என்னால் முழுமையாக அதுக்குள்ளே உணர்ந்து போக முடியாது அப்படிங்கிறது ஆழமாக தீர்க்கமாக இருந்துச்சு. அதுக்காண்டி அதை படிக்காமல் அதை உணராமலாம் இல்லை, புரியுது. ஆனால் அது வெறும் புத்தக அறிவாக தான் இருக்குது. அதில் மாம்பழம் சாப்பிடுவது எப்படி, மாம்பழம் சாப்பிட்டால் இவ்வாறு சுவையாக இருக்கும்னு அந்த புக்கில் இருக்குது. அந்த கலர் எப்படி இருக்கும், அந்த பல்ப் எப்படி இருக்கும், அந்த கொட்டை எப்படி இருக்கும், கொட்டைக்குள்ளே எப்படி இருக்கும், அந்த மரம் எப்படி இருக்கும், அந்த விதை எப்படி இருக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் நான் எப்படி அதை வந்து உணர்ந்தேங்கிறது தானே முக்கியம். ஏன் கண்ணில் ஏன் உணர்வா அதானே முக்கியம். அப்போது இதெல்லாம் வெளிப்புறமாக தெரிஞ்சு அந்த சுவையை நான் உணரும்போது அந்த புறத்தன்மையில் பார்க்குற அந்த அந்த பருவ மாற்றங்கள் தான் நமக்குள்ளே நிகழுது. அந்த சுவை உணரும்போது நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு எப்படி அதோடய சுவை தெரியும். நான் சாப்பிட்டா மட்டும்தான் அது இவ்வளோ தித்திப்பாக இருக்குது, இவ்வளோ புளிப்பாக இருக்குது, இவ்வளோ வந்து பல்ப்பாக இருக்குது அப்படிங்கிற இவ்வளோ தன்மையும் நான் என்னோடய வாயில், என்னோடய உணர்வில், என்னோடய தன்மையில் நான் உணர்ந்தால் மட்டும்தானே அதை வந்து நான் அதை உண்மையாக கிரகிச்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லைங்களா. இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதுதான் நான் உவமையாக சொல்கிறேன். அந்த வகையில் நான் இந்த உலகம், மேடை, இங்கே இருக்கிற கதாபாத்திரங்கள், இங்கே வந்து நம்ம வந்து அது எப்படி சொல்கிறோன்னா ஓமை எதை சொல்கிறோன்னா ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி பல கதாபாத்திரம் நடக்குது. அந்த ஸ்க்ரீன் தான் அந்த பரம்பொருள். அது மாறவே இல்லை, நிலையானது. இதெல்லாம் ஓகே, புரியுது. அனுபவத்தில் எப்படி வந்தது? அனுபவத்தில் வந்தால் தானே அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும். அப்போது எனக்கு வந்து என்னோடய வாழ்நாளில் வந்து என்னென்னா, நான் தேடின பொருட்கள் வந்து வந்து என்னென்னா சிறு இதிலேருந்து இல்லாமல் நான் பெருத்தன்மையிலேருந்து வந்ததுனால என்னால் சிறு நிலையை வந்து உணரக்கூடிய நிலை எனக்கு வரல. என் அனுபவத்தில் இப்படி. ஆனால் எனக்கு அது சிறுநிலை பெருநிலையிலே தெரியல, அது வேறு விஷயம். இப்போ நான் ரெண்டையும் பார்த்ததுனால நம்ம இப்படி வந்திருக்கோன்னு புரியுது. அதாவது நான் வந்து 100லேருந்து 0க்கு வந்திருக்கேன். ஆனால் நான் படிக்கிறது புரிஞ்சுக்கிறது எல்லாமே எப்படி தேடுறேன்னா 0லேருந்து 100க்கு போகிறது எப்படின்னு தேடுறேன். இதுதான் நான் சொல்ல வந்தது. அப்போது எனக்கு குழப்பங்களும் தெளிவும் ஆகலை. ஆனால் இதுதான் அவங்க வந்த பாதைன்னு தெளிவாக அந்த மேப் சொல்லுது. அப்போது நான் அந்த புக்கை வச்சு நான் எப்படி வந்து எடுத்துக்கிறது? ஒருவேளை இன்கேஸ் நான் 100லேருந்து 0க்கு வர ஆளை வந்து நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு கிடச்சிருந்துருக்கும். நம்ம பொதுவாக 100லேருந்து 0க்கு வந்த ஆட்கள் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்காங்க. 0லேருந்து 100க்கு போகிற ஆட்கள் தான் ஜாஸ்தி இருக்காங்க. அப்போது நம்ம மெஜாரிட்டி இருக்கிறத வச்சு தான் நம்மளோட அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம், தேடுவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவே நமக்கு வந்து
அந்த வழியும் காட்டுது. அதனால தான் நான் 100லேருந்து 0க்கு வந்திருக்கேன்னு புரியுது. இப்போது எனக்கு 0லேருந்து 100க்கு போகவும் தெரியுது, 100லேருந்து 0க்கு வரவும் தெரியுது. அப்போது இது எனக்கு இப்போ தான் தெளிவாக புரியுது, நான் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த அனுபவம் இல்லாமல் நான் உங்ககிட்ட போய் பேச முடியாது. இப்போது சிவன் அன்பே சிவம் அப்படின்னா, நான் சிவத்தை உணர்ந்தேன்னா, நான் அன்பாக ஆயிட்டேன் அப்படின்னா, எனக்கு கோவம் வருது. என்னை யாராவது எரிச்சல் படுத்தினா, என்னை யாராவது ஹர்ட் பண்ணால் எனக்கு வலிக்குது. அவமானப்படுத்தினா இதாகுது. நான் அன்பே சிவம் ஆயிட்டேன்ல, எனக்கும் ஏன் அப்படி ஆகக்கூடாது? அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஞானம் அடைஞ்சிட்டாங்க, தன்னிலை உணர்ந்தவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இயேசுவை அந்த இதில் போய் அறைஞ்சாங்க, அந்த சிலுவையில். அவர் அப்படி பரவாயில்ல, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், அதனால் நீங்கள் செஞ்சுக்கோங்கன்னு ஏற்றுக்கிட்டாரு. அவங்க அதை அவர் மறைஞ்சு போகல. அவங்க முன்னாடி பிரம்மாண்டத்தை காமிச்சு அவங்களெலாம் மயக்கம் போட்டு, நம்ம சினிமா ஃபேண்டசி ஃபேம்லாம் பார்க்குறோம்ல. இப்போ நான் சக்தி வாய்ந்த இருக்கேன், நான் ஒரு அனுமான் ரேஞ்சுக்கு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம இயேசுன்னு வச்சுக்கோங்க. அவர் கண் இல்லாதவங்கள கண் தெரிய வைக்கிறாரு, அதிசயங்கள்லாம் செய்கிறாரு. இத்தினோண்டு ஒரு கொஞ்சம் மீனை வச்சுட்டு நிறைய பேருக்கு பரிமாறுறாரு. அந்த ரொட்டி துண்டுகளை வச்சு நிறைய பேர் கொடுக்குறாரு. இந்த அதிசயங்களை நம்ம பார்க்குறோம், படிச்சிருக்கோம். அந்த வகையில் அவர் அந்த சிலுவையை அறையும் போது அப்படிங்கிறது அலைய போகிறாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அறையும் போது இந்த மாதிரி வலிக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். 2வது, அதுக்கப்புறம் அவர் என்னென்னா இந்த மாதிரி அப்படி மறைஞ்சு போயிருந்திருக்கலாம். அவர் 3வது நாள் அந்த உயிர்த்தெழுந்து போனார் இல்லையா, அந்த கல்லறையிலேருந்து அந்த உடல் போனது அவர் அறையிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிருக்கலாம். இல்லை அவங்க கை செய்யறதுக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிருக்கலாம். ஏன் செய்யலை அப்படின்னு நமக்கு கேள்வியை தர்க்கம் மாதிரி நம்ம கேட்டால் கூட, அது ஒரு அனுபவமாக, ஒரு தத்துவமாக இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த அவர். அதே மாதிரி இங்கே தன்னை உணர்ந்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அல்லாஹ் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இறைவனோட தூதுவன், எனக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை நான் கட்டளைகளை நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு அல்லாஹ். அப்படி தான் இஸ்லாம் இருக்குது. இதே பகவத்கீதையில் அந்த கிருஷ்ணர் சொல்கிற மாதிரியாகவும், அந்த பரம்பொருளே நான் தான் உங்களுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் ஆட்டுவிக்கிறேன், அப்போது நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு சொன்னால், அதே கிருஷ்ணர் நான் செய்கிறேன்னு சொல்லலை, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அர்ஜுனன்கிட்ட அந்த போர் செஞ்சான்னு நம்ம பகவத்கீதையை படிக்கிறோம். வாட்டவர் இந்த ஜென்னாக இருக்கட்டும், சூஃபியாக இருக்கட்டும், சீக்கிய மதமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒருத்தங்க நான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, இல்லைன்னா எதிரில் உள்ள கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டருந்து நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு தன்மையும் எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அப்போது இங்கே ரெண்டுமே உண்மை. இறைவன் எரிமலையாகவும் இருக்கிறார், இறைவன் கருணை கொண்ட ஒரு பனிமலையாகவும் இருக்கிறார். அந்த 2 தன்மையில் இருக்கிறதுனால தான் இங்கே 2 தன்மையாகவும் நம்ம உணர முடியுது. தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் கோவமே படக்கூடாதா? அவர் நீங்கள் எவ்வளோ அறியாமையில் பண்ணாலும், எவ்வளோ முட்டாள்தனத்தில் பண்ணாலும், எவ்வளோ செஞ்சாலும் இவர் அமைதியாக இருந்தால் இவர் ஞானம் அடைஞ்சவர், இவர் தன்னை உணர்ந்தவர். நீங்கள் உங்களோட கேள்வி கேட்டாவோ, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு கத்துனாவோ அவர் ஞானம் அடைஞ்சவர் இல்லை, அவர் ஒரு பைத்தியம், ஒரு சித்தப்பிரமை பிடித்தவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது? உங்களுக்கு எப்படி தான் சொல்கிறது மக்களுக்கு? நாங்களும் தான் மக்கள், நீங்களும் தான் மக்கள், நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டால் யாருக்கு என்ன நட்டம்? இந்த அறியாமையில் இருக்க மக்களை தான் மாற்றுறதுக்கு அவங்க ஒரு கருவி. இங்கே சொல்லலாம்ல, இங்கே எல்லாமே மனிதர்கள் தானே, அப்புறம் ஏன் டாக்டருக்கு படிக்கணும்? டாக்டருக்கு படித்து ஏன் மருத்துவர்னு தொழில் செஞ்சு அந்த நோய் தீக்கணும்? அவரும் மனிதர், நம்மளும் மனிதர் தான். பொதுவாக அந்த தொழில் கற்றுக்கிட்டா, அந்த தொழிலில் நிபுணத்துவம் இருந்தால், நம்ம போய் காய்ச்சல்னால அவர்கிட்ட ஊசி போடுறோம். இதுதான் ஒரு பில்டிங் உங்களுக்கு இப்போ நீங்கள் நானும் இருக்கீங்க, நானும் மனிதர், அந்த இன்ஜினியரும் மனிதர், பில்டிங் கட்டவர். அவர் பெரிய பில்டிங் கட்டிடுறாரு, இவ்வளோ டெக்னிக், இவ்வளோ ஆளாக வச்சு. நம்ம ஏன் செய்ய முடியலன்னா அது நம்ம படிக்கலை. அதே மாதிரி இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தவங்க இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்க வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஞானத்தை கற்றுக் கொடுக்குற வேலையை நான் கற்று வச்சுருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு தான் இங்கே அகங்காரம் மனிதனுக்கு செய்யுது. ஏன்னா
அந்த இன்ஜினியர் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க, டாக்டருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, அது யூனிவர்சிட்டியில் படிக்கிறது கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஞானிக்கு எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் போய் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இவர் வந்து ஞானத்தை பரப்புவதற்கு தகுதியானவர்னு எப்படி எந்த யூனிவர்சிட்டியில் போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர முடியும்? இது மெய்ஞானம், அது விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கு ப்ரூஃப் இருக்குது, லெபார்ட்ரி இருக்குது, தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது, டெமோ இருக்குது. ஆனால் மெய்ஞானத்துக்கு எதுவுமே கிடையாது. அது உணர்றது, அது கான்சியஸ், அது எனர்ஜி, அது ஃப்ரீக்வன்சி. அது கண் பார்வையிலே எல்லாத்தையும் கடத்திட முடியும். இந்த மனத்தால், ஒரு அமைதியால் இங்கே எல்லாத்தையும் ஒரு பெரிய பிரம்மாண்ட இசை கச்சேரியே நடத்திட முடியும். அதுக்கு வந்து ஓசையே தேவையில்லை, அதுக்கு பேச்சே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணால் அந்த கான்சியஸை வந்து பண்ண முடியும். கான்சியஸை வந்து கான்சியஸ்க்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது தான் கான்சியஸாகவே நம்ம தெரிய முடியும். இப்போ வந்து சூட்சும உடல் எடுத்து போகும்போது கான்சியஸ் இல்லைன்னா எப்படி சூட்சும உடலை உணர்ந்துக்க முடியும்? இங்கே மனிதர்கள் வந்து ஒரு ஞானம் அடைஞ்சிட்டா, ஒரு தன்னை உணர்ந்த மனிதர்னா அவர் நமக்கு இருக்கிற வரங்களையும் நமக்கு வந்து துன்பத்தை போக்கணும். அப்போ தான் அவர் அதுக்கு தான் வந்திருக்காரா? அந்த துன்பத்தை போக்குறவருக்கு மட்டும் அது மட்டும்தான் ஞானமா? உங்கள் அகங்காரத்தை உடைக்கிறதும் அவர் தான். உங்களை வந்து நோய், அவமானம், துன்பம், துக்கம், கடன் கொடுத்து உங்களை அதுலேருந்து மீட்டெடுத்து அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறதுலேருந்து மீட்டெடுக்கிறதும் அவர் தான். எதை வச்சு எடுக்க முடியும்? இதை வச்சு தான் எடுக்க முடியும். நான் ஒரு தடவை அகத்தியர் மேலே ரொம்ப எனக்கு வருத்தம் இருந்தது. ஜாதியை உருவாக்குனவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலைச்சுவடியில் படிக்கும்போது, அடப்பாவீங்களா, நீங்களே தான் இது பண்ணீங்க, எப்படி ஜாதி ஒழியன்னு. அப்புறம் தான் அகத்தியர் சொல்லும்போது தான் புரிஞ்சிச்சு, ஜாதியை கொண்டு வந்தது வந்து நோக்கம் வந்து ஒரு நன்மையின் பொருட்டு, ஒரு மனிதனை தரம் பிரிப்பதற்கு, அவனை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு, அவனுக்கு புடம் போடுவதற்கு கொடுக்கப்பட்டது. அவன் கர்மாக்காண்டி கொடுக்கப்பட்டது. இந்த மனிதர்கள் இதை சுயநலத்துக்காண்டி அவங்களோட அறிவால், அவங்களோட மனத்தால் இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அவங்க திருமணத்துக்கும் எடுத்துக்கிட்ட முறையை வந்து அவங்க வந்து நாடு பிடிக்கிறதுக்கும், செல்வம் சேர்க்கறதுக்கும், அகங்காரத்துக்கும், தான் பெரிய ஆளும் காட்டுறதுக்கும் இந்த ஜாதியை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட நோக்கம் வேறு, பயன்படுத்திகிட்டு இருக்க நோக்கம் வேறு. இது நம்ம அகத்தியர் தவறு சொல்லி என்ன செய்ய? காலத்தின் கட்டாயத்துக்குள்ளே இப்போது கரிகாலத்தில் இந்த ஜாதியை எடுத்து வச்சு என்ன செய்ய? இங்கே எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி சரியாக இருக்கிறது நாளைக்கு தப்பாக மாறிடும், நாளைக்கு தப்பாக இருக்கிறது சரியாக மாறிடும். ஸோ நம்ம எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இங்கே ஞானம் அடைஞ்சவர் இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இல்லவே இல்லை. அவர் வந்து அமைதியின் சுரூபமாக இருப்பார், எரிமலையாகவும் வெடிப்பார். ரெண்டுமே உள்ளவர் தான் ஞானம் உள்ளவர். திடீர்னு ஒருத்தர் கூட வந்து உயிராக கலந்துருப்பார். திடீர்னு ஒருத்தர் அவரை விட்டுட்டு ஒரு நாள் அவரை விட்டு விலகி போயிடுவார். அப்போ ஞானம் அடைஞ்சவர் செய்த உயிராக இருந்தவர் ரொம்ப ரொம்ப காலங்கள் வந்து ஒரு உணர்ந்த உயிர் வந்து திடீர்னு பிரிவு போகிறாங்களே, அந்த பிரிஞ்ச மனிதர் வந்து ஒரு பைத்தியக்கார நிலைக்கு ஆறான்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பண்ணிட்டு போகிறாரே, இவரெல்லாம் ஒரு ஞானியா? இவ்வளோ ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாரே இவருக்கு, அப்படி ஞானியான்னு கேட்போம். ஆனால் அவர் வந்து அதை மீட்டெடுக்கிறாருங்கிறது எத்தனை பேருக்கு புரியும்? இறப்பு கூட, ஒருத்தங்களுக்கு வர்ற இறப்பு கூட அவங்களுக்குலேருந்து ஒரு விடுதலை கொடுக்குறதுக்கு தான்ங்கிறது எத்தனை பேருக்கு புரியும்? இங்கே ஞானம்னா மென்மையாக சொல்லணுமா? ஒரு மகிழிறகால் வந்து தடவி தான் ஒருத்தங்களுக்கு சொல்லணுமா? கன்னத்தில் சிவிலோடு ஒன்று அரைஞ்சா சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே வந்து ஒரு 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 எரிமலையை வெடிக்க வச்சு உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு இங்கே புத்தக அறிவை வச்சு இங்கே மதங்களும் அந்த அந்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களும் அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் எழுதின புத்தகத்தால் அதுதான் உண்மைன்னு இங்கே நிறைய பேர் நம்பிட்டாங்க. ஞானத்தன்மை வந்து அடிக்கவும் செய்யும், அணைக்கவும் செய்யும். அன்பே சிவம் அப்படின்னா அமைதியாக போகிறது மட்டும் இல்லை, அகங்காரத்தை பிடுங்குறதும் கூட தான். அகங்காரத்தை பிடுங்குனா நீங்கள் எப்படி விடுவீங்க? உங்கள்கிட்டருந்து பறிக்கணும். உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டே போய் இதுதான் ஞானம்னு கை நீட்ட முடியாது. ஒரு பள்ளத்துக்குள்ளே தள்ளி விடணும். பள்ளத்துக்குள்ளே விழும்போது மட்டும்தான் நீங்கள் பறக்கிறதுக்கே கற்றுப்பீங்க. பறக்குது எப்படின்னு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி உன்னை பள்ளத்தில் தள்ளுறேன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதனால தான் கூட்டிகிட்டே போய் கடைசியாக தள்ளி விட்றாங்க. இது வந்து கொடுமை கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, முரண்பாடு கிடையாது. அன்பின் முரண்பாடு கிடையாது. இதுதான் அன்பின் உச்சம். இங்கே இருக்க எல்லாமே அணு அளவும் மாறாமல் தப்பே இல்லாமல் நடக்குது சரியாக. இதன்படி நான் பேசுகிறது கூட
இதை கேட்கணுன்னு இருக்கவங்க மட்டும்தான் கேட்க முடியும். நான் பேசணுன்னு இருக்க வரைக்கும் தான் பேச முடியும். நான் யார் இந்த பூமியில் கேட்குறேன், நீங்கள் யார்? ஒரு நாள் இதெல்லாம் நம்ம நித்தியமாக எப்போவுமே இருக்க போகிறோமா? ஆனால் 2000 வருஷமாக, அதுக்கும் மேலே வருஷமாக திருக்குறளும் இருக்குது, பைபிளும் இருக்குது, பகவத்கீதையும் இருக்குது, மகாபாரதம், ராமாயணம் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது நான் என்றும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். அன்றும் வாழ்ந்தேன், இன்றையும் வாழ்கிறேன், நாளையும் வாழ்வேன். ஆனால் எனக்கு அந்த பிரக்ஞை இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை, அந்த கான்சியஸ் இல்லை. அந்த கான்சியஸ்குள்ளே போனால் நான் ஆரம்பத்தில் இருந்தேன்னு தெரியும், நான் இப்போ இருந்துகிட்ருக்கேன்னு தெரியும், நான் இனிமேல் இருப்பேனும் தெரியும். அப்போ எங்கே நம்ம மறைஞ்சு போகிறோம்? எங்கே மரணம் நமக்கு வருது? நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வந்திருக்கோம், ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க வந்திருக்கோம். இங்கே காலங்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். இங்கே இருக்க நூல்கள்லாம் இங்கே இருக்க நூல்கள் சரி, ஓகே. நம்ம இன்னொரு இப்போ இங்கேருந்து வானத்தை பார்க்கும்போது இவ்வளோ நட்சத்திரங்கள், இவ்வளோ சூரியன்கள், இவ்வளோ கோள்கள் எல்லாம் இருக்குது. அங்கே சில புத்தகங்கள் இருக்கும்ல, அங்கே ஒரு நூல்கள் இருக்கும்ல, அங்கே ஒரு அறிவு இருக்கும்ல, அந்த இடத்துலையும் நம்ம இருந்திருப்போம்ல கான்சியஸாக. இங்கே கான்சியஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கும்ல. அப்போ அந்த அறிவை அங்கேயே போட்டு வந்துடுவோமா? இந்த அறிவு இங்கே வந்து இந்த இது எடுத்துக்குவோமா? ஆமாம், அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே கழட்டி போட்டு வந்துட்டோம், அந்த உடலை அங்கே போட்டு வந்துட்டோம், இங்கே இந்த உடலை எடுத்துக்கிட்டோம், இந்த ஆடையை போட்டுக்கிட்டோம், இந்த புக்கை பயன்படுத்துகிறோம். அப்போ இது நித்தியம் கிடையாது, இது தற்காலிகமானது தானே, இது ஒரு கற்பனை தானே, இது ஒரு நாடகம் தானே. இன்னும் சூட்சும உலகத்தில் கோடான கோடி பேர் இருக்காங்க. நம்மளும் ஒரு நாள் சூட்சும உலகத்துக்கு போயிட்டு வரோம், அது தெரியல. இந்த வீடு இப்படி உங்கள் வீடாக தான் இருக்குது. அதுக்குள்ளே இறப்பு நடக்குது, பிறப்பு நடக்குது, அப்புறம் சண்டைகள், சமாதானங்கள், குரோதங்கள், எல்லாமே. ஆனால் வீடு மாறவே இல்லைல்ல, அப்படியே தானே இருக்குது. எல்லாத்தையும் இது உள்வாங்கிட்டு தானே இருக்குது. ஆனால் அந்த வீடு ஒரு நாள் இடிஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிருந்தானே. ராஜராஜ சோழன் கட்டின அரண்மனை, அவங்க வாழ்ந்த காலங்கள், அவங்க இந்த இதுவும் வாழும்போதும் இருந்தாங்க, பிரம்மாண்டமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஒரு கண்ணாடியில் ஒரு சட்டகத்தில் அடைக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருக்குது. ஆனால் வாழும்போது அவங்க இப்படி தானே நினச்சிருந்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் ஏன் நம்ம ராஜராஜ சோழன்ற அளவுக்கு நம்ம நினைக்கலன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் தான் நம்ம பெருசுன்னு நினைக்கிறோம். அதான் நீங்கள் வெட்ட வெளியாக உணர்றீங்க. நீங்கள் அந்த 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 சூப்பர் அந்த கான்சியஸாக அந்த வெறும் அந்த சுத்த சாட்சியாக உணரும்போது உங்களுக்குள்ள உணர்வும், நீங்கள் இந்த உடலுக்குள்ளே இருக்கீங்கிறது உணர்வும், இந்த அண்டந்தான் பிண்டத்துக்குள்ளே இருக்குங்கிற உணர்வும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம உணர்கிறோம். ஒரே மாதிரி உணர்றதுனால நமக்கு தெரியல. ஆனால் மொத்தமாக உணரும்போது எல்லாமே தெரிஞ்சிடும்ல. கான்சியஸ் ஆகும்போது நீங்கள் அந்த கான்சியஸ்குள்ளேயே போகல, நீங்கள் ஒரு உடலுக்குள்ளே இருக்கீங்க. ஆனால் உடலை தாண்டி போகும்போது தானே இந்த உடலும் ஒரு 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 நிலையில் இருக்குதுன்னு தெரியும். நீ உடலுக்குள்ளேருந்து பார்க்குற இந்த நானுக்கும், உடலை விட்டு வெளியில் போன நானுக்கும், இங்கே எல்லாமே நான். இங்கே பல நான்கள், இங்கே ஒரு நான்கள். அந்த பல நான்களும் நான் இந்த ஒரு நான் தான் தெரியும். இந்த ஒரு நான் தான் எல்லா நான்களாக இருக்குன்னு தெரியும். இங்கே நீன்னு வராது. இங்கே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நாங்கன்னு வரோம். ஆனால் கான்சியஸில் நீங்கள் நான்லாம் கிடையாது, ஒன்று தான். சரி, அப்போ கான்சியஸ் நீங்கள் தான் அப்போ ஒன்றுனா எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியுது? அது சுத்த சாட்சியாக இருக்குது. அந்த கான்சியஸும் சுத்த சாட்சியாக இருக்குது. அந்த கான்சியஸ் தான் நம்மளை பார்க்க வைக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்குறோம்ல. இப்போது நான் இருக்கேன், கான்சியஸ்னால் நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறத உணர்றது யார்? இந்த ஃபோனில் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு உணர்றது யார்? பேசுகிறது நான். இந்த பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறது யார்? சரி, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் யார்? நம்ம 2 பேரும் பேசுகிறத கேட்குறதுக்கு மேலேருந்து ஒருத்தங்க பார்த்துட்ருப்பாங்கள்ல, அது யார்? நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்கன்னு ஒருத்தங்க பார்க்குறாங்கல்ல, அது யார்? ரொம்ப சுலபமான கேள்வி தான். ஆனால் பதில் தான் நம்ம வேறு இடத்துல பொருத்தி பார்த்துடுறோம்.
ஆரம்பத்தில் இந்த பூமியில் வந்த ஒரே ஒரு ஆதியில் வந்த மூச்சு தான் இப்போ வரைக்கும் நம்ம மூச்சு எடுத்துகிட்ருக்கோம். புதுசு புதுசாலாம் மூச்சு எடுக்கலை. அது ஒரு மூச்சு தான் இருக்குது. அது ஒரு வெளி மூச்சு, அது உள் மூச்சு. இத்தனை மூச்சாக கலந்துருக்கோம், அவ்வளோதான். இத்தனை மூச்சாக கலந்ததுனால நமக்கு ஒரே மூச்சுங்கிறது தெரியல. அதனால தான் உன் உடல் என் உடல், உன் சொத்து என் சொத்து. ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து அப்படியே இப்படி இப்படி வந்து வளர்ந்துடுன்னு சொல்கிறீங்களே, வாய் வார்த்தையாக தானே சொல்கிறீங்க. ஏங்க நீங்கள் வந்து இதில் உள்ளது தான் நாங்கங்கிறீங்க. அப்போ உங்கள் சொத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருவீங்களா? உங்கள் சொந்தங்கள்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? வார்த்தைக்கு தானே இருக்கீங்க, உலகம் நாடக மேடை இதெல்லாம் நிரந்தரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. ஆனால் இந்த இந்த உணர்வையும் இந்த கான்சியஸையும் சொல்ல வைக்கிற டீச்சர் நம்ம ஞான டீச்சர், அவ்வளோதான். ஆனால் என்ன, இது புரிஞ்சிருச்சு. ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு தெரியும்ல, அவருக்கு உள்ள இதயத்தில் வலிச்சா அவர் வலிக்கும். அதே எதிரில் உள்ள ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவரோட கான்சியஸ் எப்படி இருக்கும், அவரோட அறிவு எப்படி இருக்கும், அவரை காப்பாற்றணும் என்ன இருக்கும் பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எனக்கும் தெரியும், நாடக மேடையும் தெரியும், மனிதர்களும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இந்த புரிதல் இருக்குது, இந்த அனுபவம் இருக்குது, இதை ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேங்கிறது தெரியுது. ஒரு நாள் நானும் போயிடுவேன்னு தெரியுது. இந்த அறியாமை என்கிட்ட போயிடுச்சு. ஆனால் அந்த கான்சியஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன், விழிப்புணர்வில் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுது. பற்று இல்லை, அதே நேரத்தில் தீவிரமாகவும் இருக்குது. இங்கே நடக்கிறத நான் சாட்சியாக இருந்து பார்த்து ஏற்றுக்க முடியுது. இன்பத் துன்பம் அப்படிங்கிறது சமம். இந்த மனம் தான் எல்லாமே பண்ணுதுங்கிறத புரிய முடியுது. ஓ, இந்த மனம் நீ இப்படி பண்ணுறியா, ஓ நீ இந்த மாதிரி இருக்கியா, நீ அணுசக்தியில் இருக்கியா, நீ மின் சக்தியில் இருக்கியா, நீ காந்த சக்தியில் இருக்கியா, நீ எல்லாமே நியூட்ரலில் இருக்கியா இப்படின்னு என்னால் பார்க்க முடியுது. இந்த தறிகட்டு ஓடாமல் நிதானமாக இருக்க முடியுது, அவ்வளோதான். இந்த நிதானத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த தெளிவு இருக்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அந்த ஆனந்தம் பேரின்பமாக மாறுது. இதனால் என்ன பயன்? ஓடலை, தேடி தேடி ஓடலை, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு அப்படி ஏங்கலை. வந்த பாதை தெரிஞ்சிருச்சு, நான் எங்கேருந்து வந்தேன்னு புரிஞ்சிருச்சு, இங்கே என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் மக்கள்லாம் பண்ணுறத பார்த்தா ஓ இவ்வளோ கேலி கூத்தான இது உலகமா அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே தானே நானும் வாழ்ந்தாகணும். இந்த நான் செத்து போகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கணும். இது விழிப்புணர்வுள்ள நான், இது வந்து ஆனந்தமயமான நான், இது அன்பான நான், இது நான் கடல் அப்படின்னு தெரிஞ்ச நான். ஆனால் இப்போது நான் ஒரு நீர்த்துளியாக அலையாக இருக்கேன்னு தெரிஞ்ச நான் அலையாக இருக்கேங்கிறதும் தெரியுது. நான் ஒரு நாள் கடலாக மாறுவேன்னு தெரியுது. அலையாக இருக்கும்போது நான் அலையாக இருந்துட்டு போகிறேங்கண்ணே, கடலாக இருக்கும்போது கடலாக இருந்துட்டு போகிறேன். நான் ஏன் கடலாகவே இல்லைன்னு என்று ஏன் அலையாக இருக்கும்போது ஏங்க வேண்டும்? அலையாக இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்? ஆனால் இங்கே வருத்தப்படுறோம், நான் கடலாக ஆகவில்லை ஏங்குறோம்.